Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா தனது 12 வயதிலேயே பார்வையை இழந்த நிலையில் அவருக்கு எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி கிடைத்ததாக கூறப்படுகிறது. 1996ஆம் ஆண்டு பாபா வங்கா உயிரிழந்த நிலையில் அவர் இறப்பதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் நிகழ்வுகளை கணித்து அவற்றை குறிப்புகளில் எழுதினார். பாபா வங்கா எழுதி வைத்திருந்த உலக நிகழ்வுகள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் மாற்றம் என ஏராளமான விஷயங்கள் நடந்து வருவதாக பலராலும் நம்பப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் ஒரு பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படும் என்று அவர் எச்சரித்த நிலையில் மியான்மர் நிலநடுக்கத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். 2025ஆம் ஆண்டிற்கான அவரது சில கணிப்புகள் நிச்சயமாக நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் ஏற்படும் என்று பாபா வங்கா கூறியுள்ளார். ஏற்கனவே ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்து வரும் நிலையில் ஐரோப்பாவில் ஒரு பெரிய நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் ஒரு பெரிய உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்படும் எனவும் இது பல நாடுகளை மந்த நிலைக்கு தள்ளும் எனவும் பாபா வங்கா முன்னர் குறிப்பிட்டிருக்கிறார். 2028ஆம் ஆண்டில் வெள்ளியில் ஆற்றலை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் 2033ஆம் ஆண்டுக்குள் துருவ பகுதிகளில் கடல் மட்டம் உயரும் எனவும் பாபா வங்கா குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2130ஆம் ஆண்டில் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் இணைவார்கள். 3005ஆம் ஆண்டில் பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையே ஒரு போர் இருக்கும் என்றும் பாபா வங்கா தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.